இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய. ஏன் பயமாக இருக்கிறதா? பயப்படாம என்னையா பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்த போது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டுவிட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கிய என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம், வேற இடம் பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. குசும்பு பணாரே டுமாரோ படாபட். என்ன திட்டுற? நான் திட்டவில்லை. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி இருக்கு, பரவாயில்ல. என்ன பரவாயில்லையே, எங்கள் பாசை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. ஏமாந்த போதுமே அவன் மொட்டையே அடிக்கிற, அதே நம்புறிய? சுமாரா இந்த பாரு போதும். இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ சும்மாரியா, நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள், இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன். தாகத்தை தீர்த்துக் கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சரவண பொய்கையில் நீராடி. ஆஹா, இந்த மாதிரி மெட்ராஸ் ஃபுல்லா தண்ணி வர வைக்க கூடாதா? நீ இனிமேல் மெட்ராஸ் தண்ணி குடிக்கவே கிடையாது. நம்பக்கா ஏலக்கா குள்ளக்கா பச்சக்கா குவா 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 குவா. எப்படி? ஐயோ, உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? யோ, உடம்பெல்லாம் குளிருதியா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வரவழைக்கிறேன், குளிர் காயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சியா இருப்புடா. யோ போதியா, குளிர் காஞ்சாச்சு. எங்க நெருப்ப சொல்லு பார்க்கலாம். இப்பொழுதே மழை செய்யுதே. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஹரே குஸ்தா. அட ஆச்சரியமா இருக்கே, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? எங்க மூதாதையர்கள் எல்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். என்னடா சொல்ற? அது பாஷையில நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. மன்னர்களே, என்னை விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள்? நானும் வருகிறேன். டேய் பாவண்டா, கூட்டிட்டு போலாம்டா. இந்த உருவத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொலை. டேய், என் வயலின் அதுதான் உடைஞ்சு போச்சடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாங்க போலாம். செல்வோம். இதுதான் நம்ம டேய், இத்தனை காணம்டா. அந்த பூதம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுச்சு. நான் இங்க இருக்கிறேன். டேய், சாத்தம் வந்துச்சுடா. நீ என்ன வயலின் வெடிச்சாலும் வர்ற? வெடிகுண்டு வெடிச்சுதான் வர்ற? சிவகாசி உங்க சொந்த ஊரா? யாதும் ஊரே யாவரும் கேளே. ஆஹா, தமிழ் தெரிந்த சாத்தான். மன்னர்களே, பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே, எனக்கு பசிக்கிறது. யோ, உனக்கு அதுக்குள்ள பசியா? நான் சாப்பிட்டு 500 ஆண்டுகளாச்சு.
பசி. ஐயோ எங்களை சாப்பிட போறியா? ஏதேனும் கொடுங்களேன். உடையவனே சோத்துக்கு என்னமோ பண்ணானா, லிங்கம் பஞ்சாமிரதம் கேட்டுச்சான். அரிசி பருப்புக்கு ஏதியா காசு? இந்த வீட்டுக்காரன் தான் மளிகை கடை வச்சிருக்கான். ஏகப்பட்ட கடை, சாமான் தர்றதே நிறுத்திட்டான். நாங்களே சோத்துக்கு திண்டாடுறோம், இதுல நீ வேற தண்டமா? இங்க கஜானாவும் காலி, களஞ்சியமும் காலி. இவ்வளவுதானே? அந்த கடையிலிருந்தே மளிகை சாமான் வரவழைத்து தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. அரிசி, பருப்பு, மிளகா, மைதா மாவு, புளி, துவரப்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, வெல்லம். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லா மளிகை சாமான் வந்துருச்சே. சமையல் தயாராகட்டும், எனக்கு பசிக்கிறது. ஏண்டா கரசின் இருக்குல்ல? இல்லடா. தீப்பெட்டி கூட இல்லையடா. இப்ப எப்படி அடுப்ப பத்த வைக்கிறது? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பத்த வைக்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், அதாவே நெருப்பத்தி வாங்கடா சமைப்போம். இருங்கள், நான் கொஞ்சம் சிற்றுண்டி அறிந்து கொண்டு வருகிறேன். அது எப்படி? டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. பொற மன்னர்களே, வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள், மீதியை நான் சாப்பிடுகிறேன். எங்களுக்கு போதும். ஆ, ஆ, ஆ. அப்பா கடவுள் வைக்க மாதிரி முழுங்குறான். மலமுழுங்கி மகாதேவன் இவன் தானோ? ஏதோ ஓரளவு பசி தீர்ந்து விட்டது. அவர்கள் சமைக்கட்டும், ஒரு கை பார்த்து விடுவோம். இந்த தீனி திங்கிறான், இருந்தாலும் நமக்கும் கொடுத்திருக்கா. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஆ. மன்னரே, நீர் வைத்த பாயாசம் நன்றாக இருக்கிறது. சாத்தா கிண்டலா பண்ற? சோறு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு, அதுக்காக பாயாசம் சொல்றியா? டேய், சோத்துக்கும் பாயசத்துக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியல. திண்ணி பண்டாரம் ருசி பார்த்துட்டு எல்லாத்தையும் தின்னுட போகுது. மூடி வை. டேய் டேய், ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மளை துரத்திட்டு வேற ஒரு குடிதினை வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவுதான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? சாத்தா உன்ன மாதிரிதான் இருப்பாரு, ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை வச்சுட்டு வேற யாரையோ கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள், என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. டேய், எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபாய். அது சரி, யாரோ கொடுத்தது அவங்களுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுகள் உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாச்சை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா, தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம்? வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? பேய் பூதம் போயா? எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா, தாராளமா குடியிருக்கலாம். இரு, நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்பா, என்னடா அது பைத்தியக்கார
பைத்தியக்காரங்க எப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்கு உனக்கு பைத்தியமா? டேய் அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்களை பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தின? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த கேள்வியோட கேக்குறேன்? நீங்கள் வீட்டுக்காரருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா, MIGயா, LIGயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதை பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கும் வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ம். வாருங்கள் வாருங்கள். மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்கப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, ஆ? மாடியில யாரையாவது கொடகுலுக்கி விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொல்லையில இருந்து தப்பிச்சான். வீடு என்னமோ ரிச்சா தான் இருக்கு. ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்துகிறேன். ரிச்சாவா? டேய் இங்க பாரு, புது சொக்கா. எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. சாத்தையா ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். எங்க 3 பேர்ல யாரு காதல வெற்றி அடைகிறாங்களோ மத்த 2 பேர் விட்டு கொடுக்கணும்ன்றது முடிவு. அதுல நீ ஜெயிச்சிட்ட. அதனால உங்க காதலுக்கு உபத்திரமா இனிமே நாங்க இருக்க மாட்டோம். உதவியாத்தான் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒற்றுமையா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்ல. சித்ரா, நீ முதல்ல இவனைத்தான் விரும்ப போறேன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி காசாவது மிச்சமா இருந்திருக்கும். ஏன் சாத்தையா பெருமிச்சு விடுற? கிளிக்கு ரெக்கமெண்ட் விடுது. காதலிக்க ஆரம்பிச்சுடுச்சு. இந்த வீட்டுக்கு பெரிய மனசுங்கிற முறையில எல்லாருக்கும் நான் தானே கல்யாணம் பண்ணி ஆமா, பெரிய பொழப்பு. வைக்கணும். குட் மார்னிங். ஹலோ மதன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது விஷயம் உண்டா? விஷயம் இல்லாம நான் வருவேனா? சிங்கப்பூர்ல இருந்து ஸ்டார் கட்டிங் வைரங்கள் 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது வந்திருக்கு. கொண்டு வந்திருக்கியா? நோனோ, எப்போ என் பின்னால போலீஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன எப்ப வேணாலும் செக் பண்ணலாம். அதனால நம்ம ஏலக்கடையில ஒரு ராஜஸ்தான் விளக்கு ஏலத்துக்கு வருது. அந்த விளக்குக்குள்ள அந்த வைரத்தை மறைச்சு வச்சிடறேன். ஓகே ஓகே, மத்தத நான் பாத்துக்கிறேன். வழக்கம் போல நம்ம ஆளுங்க ஏலக்கடைக்கு போறாங்க, விளக்கு எடுக்கிறாங்க. வர்ற லாபத்துல 50-50. ஓகே. துளசி. டேய். துளசி. சாத்தையா 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 ஏன் அழுகுற? கேளுடா. பாத்தியா என்னையாச்சு? சொல்லிட்டு சொல்றேன். அன்று ஒரு நாள் யோ பெரிய பிளாஷ்பேக், சீக்கிரம் சொல்லியா. வாங்க. இன்னைக்கு எங்க தாத்தா பிறந்த நாள். ஐயோ பாவம், என்ன வியாதியில செத்தாரு? யாதில சாகலங்க, காணாம போயிட்டாரு. ஓஹோ, காணாம போயிட்டதா மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னியா? ஆமா. சின்ன வயசுல காணாம போனவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தாத்தாட பிள்ளை காணாம போனது உங்க தாத்தா தான். விளையாடாதீங்க. எனக்கு எங்க தாத்தாவை பார்க்கணும் போல ஆசை ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கா? நீயே வயலினுக்குள்ள 500 வருஷம் இருந்திருக்க. அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உங்க தாத்தாவை இப்ப எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? அது ரொம்ப ஈஸிங்க. எங்க ஜாதி ஜனங்கள்லாம் எதுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒளிஞ்சிருப்பீங்களா? அதுக்காக ஊர்ல இருக்கிற வயலின் வீணா எல்லாத்தையும் உடைக்க சொல்றியா? ஆஹா, எங்க தாத்தா அலாவுதீன் பூதத்தோட பேரன். ஏதாவது விளக்குள்ளதான் இருப்பாரு. இவனுக்கு வேற வேலையே கிடையாது. ஒண்ணு ஜாடிக்குள்ள இருப்பானு, இல்லாட்டி சட்டிக்குள்ள இருப்பானு. ஜட்டிக்குள்ளியா? ஜட்டி இல்லடா, சட்டி. ஐயோ, என் தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுங்க. அதுக்காக பழைய விளக்கு நாங்க எங்கேயா போறது? டேய், பழைய விளக்கு தானடா இருக்கவே இருக்கு நம்ம ஏலக்கடை. கரெக்டா? ஆ, எங்க தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. தொல்தி தொல்தி. சாத்தையா என்ன சொல்ற? எங்க மொழியில எல்லாம் தாத்தாவை தொல்தி தொல்தின்னு தான் கூப்பிடுவோம். ஏண்டா தாத்தாவை தொழுத்தின்னு கூப்பிடுறானுங்க, பாட்டி எப்படியா கூப்பிடுறானுங்க? ஒண்ணே விடு. டேய்,
வாங்க வாங்க, இது கட்டபொம்மன் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே. யார் போட்டாலும் கடிக்காது. கம்பெனி ரேட்டு 5 ரூபா. ஏயா செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு வைக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருப்பு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, அதான். இருக்குதா? விளக்கு கேக்குறானுங்க. நேத்துக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா. எடு விளக்க. இந்தாங்க. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல, கம்பரே இல்ல. முதலாளி சொன்ன விளக்கு இதுதான். எப்படி ஏலத்துல எடுத்துடணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொழுத்து ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன விட போனாலும் அமைக்க வேண்டியதான். கம்பெனி ரேட்டு 500 ரூபா. 601, 701, 801, 1000, 2000, 3000, 4000. 5000. டேய் என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு மொத்தமாடி 50,000. 50,000மா? என்ன பண்றது? 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போனா முதலாளி உதப்பாரு. லட்சம் ரூபாய் எடுக்க சொல்றாரு. பேச்சுக்கு சொன்னாரு, நமக்கு வேணாண்டா. ஏங்க இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முடிச்சீங்களா? ஆமா, ஓ மோத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரோமாஸ் லிட்ட ஏலத்துல விட்டுற வேண்டியதான். எப்படியும் 1 லட்சம் தேரும். சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1 2 3 சொல்லுங்க. அதிசய விளக்கு ஒரு தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2வது தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா உன் பேரன் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா, வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா, வாங்க வாங்க தாத்தா. சொல்த்தி உன்னை தேடி தேடி தவிக்கிறேன் சொல்த்தி. வாங்க சொல்த்தி, வந்து ஒரு முத்தம் கொடுக்க சொல்த்தி. வந்துருங்க தாத்தா. வரமாட்டீங்களா தாத்தா?